நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா, சகரியா எலிசபெத்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததுனால அவங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைத்தது என்பதை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போகிறேன். லூக்கா 1வது அதிகாரத்தில் நல்லா தெளிவாக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தருடைய சகல கற்பனைகளையும் சகல நியமங்களையும் கைக்கொண்டு குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் நீதியுள்ளவர்களாக இருந்தார்கள். அதனால் கர்த்தர் அந்த குடும்பத்தை சூஸ் பண்ணுறாப்புல, தேவன் அந்த குடும்பத்தை சூஸ் பண்ணுறாப்புல. காப்ரியல்ங்கிற ஒரு கடவுளுடைய தூதன் சகரியாவுக்கு தரிசனமாகிறாப்புல. இதை கண்ட உடனே சகரியா பயப்படுறாப்புல. உடனே அந்த தூதன் வந்து சொல்கிறாப்புல, பயப்படாதே, உன் வேண்டுதல் உனக்கு கேட்கப்பட்டது. உன் மனைவி எலிசபெத்து ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அவர்தான் யோவான் ஸ்நானகன். வயிற்றில் இருக்கும் பொழுதே, எலிசபெத்தருடைய வயிற்றில் யோவான் ஸ்நானன் இருக்கும் பொழுது என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைச்சது தெரியுமா? தேவதூதன் கேப்ரியல் சொல்கிறாப்புல, இந்த யோவான் ஸ்நானன் மூலமாக அவனுடைய பிறப்பு நிமித்தமாக அநேக ஜனங்கள் சந்தோஷப்படுவார்கள். இந்த யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான். இந்த யோவான் ஸ்நானகன் எலிசபெத்தருடைய தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். இந்த யோவான் ஸ்நானகன் இஸ்ரவேல் ஜனங்களை அநேகரை கர்த்தரிடத்துக்கு திரும்புவான். பிதாக்களுடைய பிள்ளைகளின் ஞானத்துக்கும், அதாவது பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும், கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும், சகல உத்தம ஜனங்களையும் கர்த்தரிட வசமாக திருப்புவாப்ல. இவ்வளோ ஆசீர்வாதம் எலிசபெத் வயிற்றில் இருக்கும் பொழுது யோவான் ஸ்நானனுக்கு கர்த்தர் தேவன் கொடுக்குறாப்புல, கேப்ரியல் தூதன் மூலமாக கொடுக்குறாப்புல. எதனால் இவ்வளோ ஆசீர்வாதம்? அவங்க தேவனுடைய சகல கட்டளைகளையும் கீழ்ப்படிந்து நடந்தார்கள். சகல நியமங்களையும் கீழ்ப்படிந்து நடந்து குற்றமற்றவர்களாக நடந்தார்கள். தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாக இருந்தார்கள். அதனால தான் இந்த ஆசீர்வாதம் கிடைச்சது வயிற்றில் இருக்கும் பொழுது. நல்லா கேட்டுக்கோங்க, யார் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியிலையோ அவங்களை கர்த்தர் விட்டுருவார். ஆனால் யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவர்களுக்கு அநேக சிக்ஷையை கொடுத்து புடமிட்டு அவர்களை உருவாக்கி அதிகமாக கண்டிப்பார், ஆனால் கைவிட்டுற மாட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? நீங்களும் நானும் தேவனுடைய நியமங்களுக்கு, சகல நியமங்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக நடக்கிறோமா? நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? இதை நம்ம தான் சிந்தித்து கொள்ளணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.